சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உரைச்சித்திரம். சும்மாவா வந்தது, எழுதியவர் அதிரை ஞானி. வந்தது எரிந்த சாம்பலில் இருந்து உயிர்த்தெழும் பறவை பீனிக்ஸ் என்று புராணங்களில் ஒரு பறவை சொல்லப்படுகிறது. வந்துவிட்டது ஒரு பீனிக்ஸ் பறவை என்று வங்காளத்தில் தோன்றியவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ராவ் பகதூர் ஜானகிநாதருக்கும் பிரபாவதிக்கும் பிறந்த புரட்சி குழந்தை சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற நேதாஜி. சுபாஷின் 12வது வயதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீது அளவற்ற காதல் உண்டாயிற்று. சிறு பிராயத்தில் அன்னையிடம் கேட்ட நீதிக்கதைகளும் பரமஹம்சரின் நூலறிவும் இணைந்து சுபாஷை ஓர் ஏழை பங்காளனாகவே மாற்றிவிட்டது. 1913ஆம் ஆண்டு கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்து சுபாஷ் படிக்க ஆரம்பித்தார். இதுதான் அவரின் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்த அஸ்திவாரம் இட்டது என்று கூட சொல்லலாம். காலம் காலமாக கண்ணீர் விட்டு அழைக்கும் பாரத அன்னையின் குரல் காதுகளில் ஏறவில்லையா? இளைய பாரதமே, இமயத்தின் சிகரங்கள் உன்னை சாதனை புரிய அழைக்கின்றன, எழுந்து வா. இப்படி கல்கத்தாவில் முழங்கிய சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவு காற்றில் தவழ்ந்து வந்து சுபாஷின் செவிவழி சென்று சிந்தையில் ஆழமாக பதிந்து கொண்டது. ஏழைகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சுபாஷ் ஏக்கம் கொண்டார். இதனால் உலக ஆடம்பரங்களில் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது. 1921ஆம் ஆண்டு இந்தியாவில் மகாத்மாவின் தலைமையில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில் இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சுபாஷ் இளங்கலை பட்டம் பெற்றார். தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் சுபாஷை தாய்நாட்டு விடுதலையில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். தாய்நாட்டு பணியை விட தலை சிறந்த பணி வேறு இருக்க முடியாது என்று இங்கிலாந்து மாணவ நண்பர்களிடம் கூறிவிட்டு சுபாஷ் உயர் படிப்பை உதறி எறிந்து இந்திய மண்ணில் கால் பதித்தார். வங்கத்தில் சிங்க முழக்கம் செய்து வந்த CR தாஸின் அங்கம் தழுவிக்கொண்டு அவரது கரங்களை கோர்த்துக்கொண்டு விடுதலை போரில் சுபாஷ் குதித்தார். 1921 டிசம்பரில் போஸையும் தாஸையும் ஆங்கில போலீசார் கைது செய்தனர். சுபாஷுக்கு 5 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. தீர்ப்பு கேட்ட அந்த வங்கச்சிங்கம் சிரித்தபடி என்ன கூறினார் தெரியுமா? நான் என்ன கோழி திருடனா, குறைந்த தண்டனையை வழங்குகிறார்களே. அவரது நெஞ்சுரத்தின் சாட்சியாக அவரின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்து விழுந்தன. 1922ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கம் சற்றே தளர்வு கண்டது. தளர்வை போக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் அதே ஆண்டில் இளைஞர் சங்கம் என்ற ஒரு கட்சியை சுபாஷ் துவக்கினார். வங்காளத்தில் ஓய்ந்து போனதைப் போல் தெரிந்த புரட்சி மீண்டும் ஓங்க துவங்கியது. ஆங்கிலேயர் மீண்டும் மிரளத் தொடங்கினார். 1924ஆம் ஆண்டு கல்கத்தா மாநகராட்சி தேர்தல் நடந்தது. இளைய சமுதாயத்தின் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருந்த சுபாஷ் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநகராட்சியின் நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்ட போஸுக்கு மாத ஊதியம் 3000 ரூபாய். ஆனால் தனக்கு 1100 ரூபாயே போதுமானது என்று கூறி அதையே மாதச் சம்பளமாக பெற்றார். நிர்வாக அதிகாரியாக இருந்து கொண்டே இளைஞர் கட்சியின் கொள்கைகளிலும் அவர் கவனம் செலுத்தினார். சூறாவளி போன்ற அவரது சொல்லும் செயலும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் புத்துணர்ச்சியை கொடுத்து தேசிய உணர்ச்சியை தூண்டியது. அச்சத்தை போக்கி நல்வாண்மையை போற்றி அடிமை குணங்களை அடியோடு மாற்றி துச்சம் உயிரென தொண்டுகள் செய்ய தூண்டிடும் சக்திகள் ஆண்டிடும் துய ஜெய்ஹிந்த் என்கிற ஜீவனநாதம். சுபாஷின் அசைவுகளை ஆங்கில அரசு கண்காணித்துக் கொண்டே வந்தது. 1924ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவரை போலீசார் கைது செய்தனர். வழக்கு விசாரணை எதுவுமே இல்லை. தண்டனை காலமும் நிர்ணயிக்கப்படவில்லை. அலிப்பூரில் அவருக்கு சிறைவாசம். அங்கிருந்து பர்ஹாம்பூர் சிறைக்கு மாற்றம். அதுவும் போதவில்லை ஆங்கில அரசுக்கு. பர்ஹாம்பூரில் இருந்து பர்மாவில் உள்ள மாண்டலே சிறைக்கு சுபாஷை கொண்டு சென்றனர். சிறைச்சாலைகளில் சுபாஷுக்கு சுகவீனம் ஏற்பட்டது. நாள் செல்ல செல்ல உடல் மிகவும் பலவீனமடைந்து மெலிந்து விட்டார் வங்கச்சிங்கம். அவரது அங்கம் மெலிந்த செய்தி வங்கம் முழுவதும் பரவியது. மக்கள் கொந்தளித்தனர். கொந்தளிப்பு புரட்சியாக வெடித்தது. ஆங்காங்கு பயங்கர கிளர்ச்சி நடத்தப்பட்டது. ஆயினும் ஆங்கில அரசு சுபாஷை விடுவிக்க முன்வரவில்லை. ஆனால் மாண்டிலே சிறையிலிருந்து அவரை மற்றொரு சிறைக்கு மாற்றியது.
அங்கும் அவரது உடல்நிலையில் மாற்றம் ஏற்படவில்லை. படுத்துவிட்ட பாரதத்தை தூக்கி நிறுத்த பாடுபட்ட அந்த சிங்கம் படுக்கையில் விழுந்துவிட்டது. சுவிட்சர்லாந்தில் சிகிச்சை செய்து கொள்ள தயார் என்றால் விடுதலை செய்ய தயார் என்று சுபாஷுக்கு அரசு கடிதம் எழுதியது. பாரதத்தின் கலாச்சாரம் ஐரோப்பாவின் கலாச்சாரத்தை போன்றதல்ல. அது குடும்ப பாசம் மிக்கது. பெற்றோரையும் உடன்பிறப்புகளையும் சந்திக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்று அந்நிலையிலும் அவர் பதில் கொடுத்தார். இதற்கிடையில் சுபாஷை பற்றிய சோகச் செய்திகள் பல்வேறு விதங்களில் பத்திரிகைகளில் வெளியானது. இதற்கு முடிவு கட்ட தீர்மானித்த ஆங்கில அரசு கல்கத்தாவிலிருந்து வரும் கப்பலில் அவர் அனுப்பப்படுவார் என்ற செய்தியை வெளியிட்டது. சுபாஷை காண கல்கத்தா துறைமுகத்தில் பெரும் கூட்டம். கப்பல் வந்தது. ஆனால் சுபாஷ் மட்டும் வரவில்லை. வேறொரு நாளில் அவர் வருவதாக அடுத்த தகவல். மீண்டும் அவரை காண மக்கள் வெள்ளம். சிறிது தூரத்திலேயே வேறு ஒரு சிறிய படகில் சுபாஷ் இறக்கிவிடப்பட்டார் என்று கப்பலில் வந்த பிரயாணிகள் கரையில் நின்றவர்களிடம் கூறினர். கரையில் நின்றவர்களின் கண்களில் அவர் தென்படவில்லை. எங்கே அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் என்ற கேள்விக்கும் விடை கிடைக்கவில்லை. ஆள் பலமும் அதிகார பலமும் படைத்த ஆங்கில அரசு சுபாஷ் என்கின்ற தனி மனிதனுக்கு அஞ்சியது என்றால் 1000 பேருக்கு அவர் ஒருவரே சமம் என்று ஆங்கிலேய அரசு நினைத்ததுதானே காரணமாக இருந்திருக்க முடியும். வாழ்நாளின் இறுதி கட்டத்திற்கு சுபாஷ் சென்றுவிட்டார். இனி அவரால் முன்போல் செயல்பட முடியாது என்று கணக்கு போட்ட ஆங்கில அரசு அவரை விடுதலை செய்தது. சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவைதான் சுபாஷ் என்பது பிரிட்டிஷாருக்கு அப்போது தெரியாமல் போய்விட்டது. சாற்றை பிழிந்து சக்கையாக போடப்பட்ட சுபாஷ் மனோபலத்தாலும் மக்களின் பிரார்த்தனையாலும் மெல்ல மெல்ல தேறினார். சில மாதங்களில் அந்த சிங்கம் சிலிர்த்தெழுந்து விட்டது. மீண்டும் நாட்டு விடுதலையில் நாட்டம் கொண்டார் சுபாஷ் சந்திரபோஸ். பழையபடி அனல் பறக்கும் பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டார். 1929ஆம் ஆண்டு லாகூர் சிறையில் இருந்த இந்திய தியாகிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். 60 நாட்கள் அன்ன ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்த யதீந்திரதாஸ் தேச நலனுக்காக உயிரை விட்டுவிட்டார். அவரின் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இரத்த கண்ணீர் சிந்தியபடி சுபாஷ் வீர முழக்கங்களை செய்தார். சுபாஷின் வீர முழக்கங்கள் ராஜ துரோகம் என்று காரணம் காட்டி அவருக்கு மீண்டும் 6 மாத சிறைவாசம் அளித்தது ஆங்கிலேய அரசு. அப்போது சுபாஷுக்கு வயது 33. வாலிபர் நெஞ்சின் வசீகரமாறன் பறையற்ற தியாகி சுபாஷ் சந்திர வீரன். கோலிய சேனையின் விடுதலை கோஷம் குறையாது ஜெய்கின் மேலுள்ள பாசம் ஜெய்கின் என்கிற. 1930ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை சுதந்திர தினமாய் கொண்டாடும்படி நாட்டு மக்களுக்கு கட்டளையிட்டது காங்கிரஸ் பேரியக்கம். புகழ்பெற்ற தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை மார்ச் 12ஆம் தேதி மகாத்மா தொடங்கினார். நாடெங்கிலும் மக்கள் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார்கள். சிறைகள் நிரம்பி வழிந்தன. சத்தியாகிரக நேரத்தில் சுபாஷ் வெளியில் இருந்தால் இயக்கம் இன்னும் வலிமை பெறும் என்று அஞ்சிய ஆங்கிலேய அரசு இயக்கம் துவக்கமாகும் முன்பே சுபாஷை சிறையில் பிடித்து போட்டது. சில மாதங்கள் கழிந்தது. தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் ஆங்காங்கு சத்தியவான்கள் சிலர் சத்தியாகிரகத்தை தொடர்ந்து செய்தனர். அவர்களும் சிறையை நிரப்பினார்கள். இந்நிலையில் மதுராபுரி பகுதியில் நடந்த ஒரு விழாவில் சுபாஷ் தலைமையேற்று பேசினார். மீண்டும் சுபாஷ் கைது செய்யப்பட்டார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சிறைவாசமே அனுபவித்ததால் அவருக்கு மீண்டும் உடல்நிலை மோசமடைந்தது. விடுதலை செய்ய கோரி மக்களிடம் வீர முழக்கங்கள் தொடர்ந்தன. அயல் நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் அவரை வெளியில் விடலாம் என அரசு தரப்பு கூறியது. நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் சுபாஷ் இதற்கு சம்மதித்தார். சுவிட்சர்லாந்துக்கு சென்ற சுபாஷ் ரோமாபுரி, அயர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தார். 3 ஆண்டுகள் அந்நிய மண்ணில் காலம் கழித்த அவர் தனது உடலை மீண்டும் பழைய நிலைக்கு தயார்படுத்திக் கொண்டார். 1936ஆம் ஆண்டு லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள அன்னை மண்ணில் அவர் கால் பதித்தார். அடுத்த நிமிடம் ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்து சிறையில் தள்ளியது. 18 மாதங்கள் இந்திய சிறைகளில் சுபாஷ் தண்டனையை அனுபவித்தார். அதன் பின்னர் விடுவிக்கப்பட்டார். ஹால்ட்வெல் என்ற ஆங்கிலேயரின் நினைவு சிலை ஒன்று கல்கத்தாவில் இருந்தது. அதனை அகற்ற வேண்டும் என்ற சுபாஷ் பெரும் கிளர்ச்சி செய்தார். மீண்டும் அவருக்கு சிறைவாசம். சிறையில் தனது விடுதலை கோரி பட்டினி போராட்டம் நடத்தினார். தொடர்ந்து 6 நாள் அவர் அன்ன ஆகாரத்தை தொடவில்லை.
சிறையில் சுபாஷ் இறக்க நேரிட்டால் அது பெரும் விபரீதமாக போய்விடும் என்று பயந்த ஆங்கிலேய அரசு அவரை விடுதலை செய்தது. சுபாஷ் ஒரு நோயாளிதானே என்று அவர் தனியே விடவில்லை. அவரது வீட்டிலேயே அவரை காவல் வைத்து கண்காணிக்க 60 பேரை அரசு ஏற்பாடு செய்திருந்தது. அன்னை மண்ணின் விடுதலைக்காக அந்நிய மண்ணின் உதவி கோர சுபாஷ் திட்டமிட்டார். ஆனால் வீட்டை விட்டு எப்படி வெளியில் போவது? நாட்கள் உருண்டோடின. வெள்ளையர்களின் விழியில் சுண்ணாம்பை பூசிவிட்டு அவர் வெளியில் தப்பித்து விட்டார். பனிக்காலம், மலைப்பாதை, கற்கள், முட்கள் இவைகளோடு போராடி காபூலை சென்றடைந்தார் சுபாஷ். அங்கிருந்து மாஸ்கோ, அதன்பின் பெர்லினுக்கு பயணம். ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து அன்னை பூமியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற தணியாத வெறியால் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் நாடுகளுடன் சுபாஷ் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஜெர்மனியில் 4000 படை வீரர்கள் கொண்ட ஒரு சேனையை தயார்படுத்திக் கொண்டதுடன் வானொலி மூலம் அவ்வப்போது விழிப்புணர்வு பிரச்சாரமும் செய்து வந்தார் சுபாஷ். 1943ஆம் ஆண்டு சிங்கப்பூர் வந்த சுபாஷ் சுதந்திர இந்திய அரசை சிங்கப்பூரில் அமைத்தார். கிழக்காசிய இந்தியர்கள் அளித்த பண உதவியால் 2 ஆண்டுகளில் 35 கோடி ரூபாய் பலத்தில் சுதந்திர சர்க்கார் திகழ்ந்தது. நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவ படையில் 50,000 வீரர்கள் இருந்தனர். ஜெய்ஹிந்த் என்பது அவர்களின் தாரக மந்திரம். விடுதலை ஆர்வத்தில் வேகத்தை மூட்டி, வீரத்தனங்களில் ஆசையை ஊட்டி, துடி துடி போடிந்த தேசத்தில் எங்கும் சொல்லித் தராமலும் சொல்லி முழங்கும் ஜெய்ஹிந்த் என்கிற. நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தினர் மார்ச் மாதம் 18ஆம் தேதி தாய்நாட்டுக்குள் புகுந்து பிரிட்டிஷ் ராணுவத்தினருடன் மோதினர். இந்திய தேசிய ராணுவத்தினரிடம் பல இடங்களில் பிரிட்டிஷ் படையினர் புறமுதுகு காட்டியே ஓடினர். 1944ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்திய தேசிய ராணுவத்தினரை பின்வாங்கச் சொல்லி சுபாஷ் கட்டளையிட்டார். தேசிய ராணுவத்திற்கு விமான பலம் குறைவாக இருந்ததே அதற்கு காரணம். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஜப்பானிய அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு விமானத்தில் நேதாஜி புறப்பட்டார். ஆனால் அந்த விமானம் விபத்துக்கு உள்ளானது. வங்கச் சிங்கத்தின் அங்கத்தில் பலத்த காயம். ஜப்பானிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்தும் பாரதத்தின் தவ புதல்வராம் நேதாஜி என்கின்ற சுதந்திர சுடர் அணைந்து போனது. உடலில் ஓடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்திய அன்னைக்கே சொந்தமானது என்று பேச்சிலும் மூச்சிலும் வெளிப்படுத்திய நேதாஜியின் பெயர் எந்த யுகத்திலும் அழியாது நீடித்து நிலைக்கும். நேயர்கள் இதுவரை சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் அதிரை ஞானி. ஒலித்த குரல்கள் கே. ஜெயங்கொண்டான், KR அனுராதா ஆகியோர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலை பாடியவர்கள் நீரஜா சந்திரசேகரன், R. கிருஷ்ணராஜ் ஆகியோர். பாடலுக்கு இசை ஜெயஸ்ரீ ஜெகன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.